இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ட்ரெடிஷன் அண்ட் மாடர்ன் வந்து நம்ம சேராதுங்கிறது நினச்சிட்டு இருக்கோம், ரைட்? அண்ட் ட்ரெடிஷனும் மாடர்னும் சேரக்கூடாது ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மாடர்னிசம் பற்றி பேசுகிறதே ஆர் மாடர்ன் சயின்ஸ் பற்றி பேசுகிறதே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை சொல்கிறேன். நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு கும்பகோணத்துலேருந்து வந்து ஒரு பிராமண பையன் ஸ்ரீனிவாச ராமானுஜன். அவர் வந்து அவருக்கு தெரியாத மேத்தமேட்டிக்ஸ் கிடையாது. இன்னும் எல்லாரும் அதை பற்றி பயங்கரமாக யோசிச்சு பயங்கரமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா அவர் பண்ண மேத்தமேட்டிக்ஸில். ஆனால் அவர் நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணுவார், ஷிகை வச்சுட்டு இருந்தார். அஃப்கோர்ஸ் யூகே போனதே அதை மாற்றிண்டார். ஆனால் ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதை இருக்குது அவரோட பயோகிராஃபியில். அவர் வந்து ஒரு நாள் வந்து ஒரு இங்கிலாண்டில் இருக்கிறதே ஒரு டீ பார்ட்டிக்கு போயிருந்தார். அங்கே வந்து யாரோ ஒரு லேடி வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ஒர்க்கிங் கிளாஸில் இருக்கிறவங்களாம் ரொம்ப குளிக்கிறதே கிடையாது, சம்டைம்ஸ் வாரக்கணக்கில் குளிக்கிறது கிடையாது அப்படின்னு. உடனே ராமானுஜனோட மூஞ்சியை பார்த்து, இல்லை நீங்கள் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவரெல்லாம் ரெகுலராக தான் குளிக்கிறா, நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி குளிச்சிடுவா அப்படின்னு. ராமானுஜன் அவரை பார்த்து, அப்போ நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாராம். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா அவர் ராமானுஜன் அந்த குளிர்லையும் 2 தடவை ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தாருன்னு, அவரோட ஸ்நானம் சந்தியாவந்தனம் அப்படின்னு. அவரும் சூட்லாம் போட்டுட்டார். ஆனால் முக்கியமாக அவர் வந்து தன்னோட ஆகார நியமத்தெல்லாம் கடைசி வரைக்கும் ரொம்ப இது பண்ணியிருந்தார். அவருக்கு ஆக்சுவலி அந்த வெஜிடேரியன் ஃபுட் அந்த ஊரில் அது ஒத்துக்காம தான் அவருக்கு பல காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அப்புறம் வந்து. ஆனால் அவரோட ஆகார நியமத்தெல்லாம் ரொம்ப நல்லா ராமானுஜனும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார்.